நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட பி வாக் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் கிருமம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மோகன்தாஸ் தொகுதி மக்களிடம் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. இதில் கிருமாம்பாக்கம், பனித்திட்டு, வள்ளுவர்மேடு, பிள்ளையார் குப்பம், நரம்பை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட தன்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ததற்கு பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாணவர் அணியின் மாநில தலைவர் குகன் இனிய பிறந்தநாள் விழா அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாணவர் அணியின் மாநில தலைவர் குகனின் இனிய பிறந்தநாள் விழா கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி இன்று வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் குகனுக்கு பொன்னாடை போர்த்தி பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் NSJ ஜெயபால், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அரியூர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கண்ணபிரான், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், முக்கிய பிரமுகர்கள் ADS தாமோதரன், பூக்கடை சண்முகம், முருகன் அச்சுதன், வேலு நடராஜன் உட்பட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் APC சங்கர் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் APC சங்கர் தலைமையில் ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் ரவிக்குமார் MLA குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தது. இதில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், அதிமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளனர்.
இதனிடையே வில்லியனூர் தொகுதியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதால் இன்று காலை வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ரவிக்குமார் எம்எல்ஏ குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களிடம் வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் தன்னை வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ VP சிவக்கொழுந்து நன்றியை தெரிவித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிட்டார். அவர் 10,578 வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றார். இந்நிலையில் தன்னை வாக்களித்து வெற்றி பெற செய்த லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு அவர் நன்றி தெரிவிக்கும் விதமாக நேற்று திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்தார். தொடர்ந்து வீதி வீதியாக தன்னை வெற்றி பெற செய்த மக்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அவர் கலந்து கொண்டார். தொடர்ந்து வாக்களித்த மக்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து சலவையாளர் நகர், மடுவுப்பேட், செல்ல பெருமாள்பேட்டை, குமரன் நகர், குறிஞ்சி நகர், நெசவாளர் நகர் உள்ளிட்ட லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள பகுதிகளுக்கு வீதி வீதியாக சென்று தன்னை வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்தார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்திருக்கும் மகான் ராம பரதேசி சுவாமிகள் மகா குருபூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆன்மீகம் செழிக்கும் புதுவை மண்ணில் வரலாற்று சிறப்புமிக்க வில்லியனூர் ஜீவ பீடத்தில் யோக நிலையில் அமர்ந்து அருளாட்சி புரியும் ஜீவன் முக்தர், அருள் வள்ளல், அருள்மிகு ஓம் சத்குரு ராம பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவ பீடத்தில் பாரபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமையான இன்று காலை 9 மணிக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பகல் 11:45 மணிக்கு மகா குருபூஜை, மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் 6:30 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள், ஆன்மீக நேயர்கள் மகா குருபூஜையில் கலந்து கொண்டு மகானின் அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சத்குரு ஸ்ரீ ராம பரதேசி சுவாமிகள் சேவா டிரஸ்ட் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. பணம் சேர சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி.
நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. Our branch number 3, சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். புதுச்சேரி மாநில ஏழை மக்கள் கழகம் கொள்கை பரப்பு செயலாளரும் பிஎஸ்என்எல் அதிகாரியுமான சுப்பிரமணியன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஜிப்மரில் உள்ள மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏழை மக்கள் கழகம் நிறுவன தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் மற்றும் ஏழை மக்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிக எம்பி ரவிக்குமார் மற்றும் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைக்க மத சார்பற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோரி உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதற்குரிய கடிதம் வந்துள்ளதாகவும் இதுகுறித்து விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு முடிவெடுப்பார் என விசிக பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சாலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விசிக முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிக பொதுச் செயலாளருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட விசிகவினர் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில கல்வித்துறையில் இந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிடக் கோரியும் மாநிலத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இருமொழி கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக ரவிக்குமார் எம்பி புதுச்சேரியின் கலாச்சார அடையாளமாக விளங்கும் பிரெஞ்சு மொழியை புறக்கணித்து விட்டு ஒன்றிய அரசின் அழுத்தத்தால் இந்தியை திணிப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தமிழகத்தை போன்றே புதுச்சேரியில் இருமொழி கொள்கையை நீடிக்க வேண்டும் என்றும் மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் வகையிலான இந்தி திணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இல்லை என்றால் மாநிலத்தில் மொழி உரிமையை காக்க விசிக தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கும் எனவும் கூறினார். வெற்றி பெற்ற 24 மணி நேரத்தில் மக்கள் பணியில் நாராயணசாமி மழை பாதிப்பு இடங்களை ஆய்வு செய்த வீடியோ வைரல். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் நாராயணசாமி. வெற்றி பெற்ற சில மணி நேரங்களுக்குள் மக்கள் சேவையில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. நேற்றிரவு திடீரென பெய்த கனமழையால் அவரது தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேக்கம் மற்றும் சாலைகள் சேதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன.
இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற 24 மணி நேரத்திற்குள் நாராயணசாமி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். மழைநீர் தேங்கிய பகுதிகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியதுடன் பொதுமக்களிடம் நேரடியாக பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். வெற்றி கொண்டாட்டங்களை ஒதுக்கி வைத்து மக்கள் நலனின் கவனம் செலுத்திய அவரது செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கல்வி பங்களா ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. முன்னதாக பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் பொது செயலாளர்கள் சிவ சண்முகம், ரகுமான் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஓபிசி தலைவர் கண்ணன் வேல்முருகன், பஞ்சகாந்தி மற்றும் பலர் செய்தியாளர்களை சந்தித்து கட்சியின் தற்போதைய நிலை குறித்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். அவர்கள் கூறியதாவது, காங்கிரஸ் கட்சியில் சேர விரும்பி வெற்றி பெற்ற வேட்பாளர்களை கட்சி தலைவர் வைத்திலிங்கம் திமுகவிற்கு அனுப்பியதாகவும், கடந்த ஓராண்டாக திமுக அமைப்பாளர் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்த போது அதற்கு கட்சி தலைமையிலிருந்து எந்த பதிலும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் நான் கூடியிருக்கோம். அமைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நிர்வாகிகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்ததாகும். குறைந்தபட்சம் 20 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அல்லது தனித்து போட்டியிட வேண்டும் என மேலிடத்திற்கும் அவர்களிடமும் வலியுறுத்தியதாகவும் கூறினர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு போட்டியிட தயாராக இருந்தபோது கடைசி நேரத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும், இது குறித்து விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். உழவர்கரை தொகுதியில் துணை சபாநாயகர் போட்டியிட வைக்க வேண்டும் என விடுக்கப்பட்ட போதும் அது ஏற்கப்படவில்லை என்று கட்சி தலைவர் தனது விருப்பப்படி வேட்பாளர்களை தெரிவித்தனர். மேலும் தட்டாஞ்சாவடி வேலைகளை செய்யவில்லை கேள்விகள் எழுப்பிய கடந்த 5 ஆண்டுகளில் கட்சி தொண்டர்களை போராட்டம் பின்னரும் கூட்டணி வச்சாங்க. அந்த திமுக எடுக்கப்படவில்லை கடந்த ஒரு வருஷமா சாட்டினர். இந்த காங்கிரஸ் கட்சி ஓடாத வண்டின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் அந்த ஓடாத வண்டியில் ஏற மாட்டோம்னு திமுக சொன்னாங்க. அதற்கு மறுப்பு தெரிவித்து கட்சி தலைவர் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை. மூன்றாவது, கடைசியாக 14 தொகுதி காங்கிரசுக்கும் 14 தொகுதி திமுக கூட்டணிக்கும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதற்கும் அவர்